ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் விடுகதையா விடுதலையா அத்தியாயம் 23. என்னமோ போங்கக்கா, எனக்கு மக நல்ல இடத்துல வாக்கப்பட்டு இருக்காளே என்ற சந்தோஷம் பாதி என்றால் மீதி பயம். குறைஞ்சது 100 பவுன் நகை போட்டு 50 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுத்து நாம் கட்டி கொடுத்துருந்தா நம்ம பிள்ளைய எதுவும் கொண்டு வரலைன்னு பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்கும். நாமளே காதில் தோடு மோதிரம் மட்டும்தான் போட்டு அனுப்பியிருக்கோம். நம்ம பொண்ணை ஏதாவது தடித்த வார்த்தையினால் பேசிவிடுவாங்களோன்னு தான் பயமாக இருக்குது என்றார் அண்ணம். அடியே கூறுகட்ட குப்பாயி, பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டை எனக்குன்னு கேட்கணும். உன்ன மாதிரி ஐயோ பாம்பு கறியா எனக்கு பிடிக்காதுன்னு போனால் பட்டினி கிடக்க வேண்டியது தான். பயப்படாதடி, சண்டைக்கு பயந்து சம்பந்தத்தை விட முடியுமா? அதுதான் சன்விகா வளர்மதியோட மருமகளாகிட்டாலே அப்புறம் என்ன பயம்? அதுதான் நம்ம ஆளு சிவலிங்க மன்னன் இருக்காரே என்று அன்னத்தை சமாதானப்படுத்தினார். வீட்டுக்கு வந்த பிரணவ் நேராக சென்று அம்மாவைத்தான் பார்த்தான். பெண்கள் 4 அப்போதுதான் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். ஊர்வன பரப்பன அத்தனையும் இருந்தது. என்னம்மா ஆர்டர் பண்ணினீங்களா? நல்லா இருக்கா, சாப்பிடுங்க என்றான். வளர்மதிக்கு மகன் ஏதாவது சொல்வானோ என்று இருந்த துளி பயமும் தயக்கமும் போய்விட்டது. ஆமாப்பா, தமனாவுக்கு பிடிக்குமேனு அக்கா ஆர்டர் பண்ணினா என்றார். அவர்கள் அனைவரும் கீழே இருக்கும்போது தான் மட்டும் மாடிக்கு போனால் நல்லா இருக்காது என்று ஹாலிலேயே அமர்ந்து விட்டாள் சன்விகா. குலதெய்வ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும் என்று சிவலிங்கம் சொல்ல வளர்மதிக்கு விருப்பம் இல்லை என்றாலும் மகன் நல்லா இருக்கணும், ஏற்கனவே நடக்கிறது எதுவும் சரியில்லை என்று நினைத்தவர், சரி நாளைக்கு போகலாம், கோவில் பூசாரிக்கு நாளைக்கு வர்றதா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, அகிலேஷ் தமனா போகும் முன் கோவிலுக்கு போய்விட்டு வரலாம் என்றார். மகள்கள் இருக்கும்போதே கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு விட்டு பொங்கல் வைத்து விட்டு வரலாம் என்று நினைத்தார். சிவலிங்கமும் அதற்கான ஏற்பாடுகளில் மூழ்கினார். பிரணவ் எதுவும் சொல்லலை. உங்க இஷ்டம்மா என்றவன் மாடிக்கு போய்விட்டான். அதன் பிறகு சன்விகாவை அந்த வீட்டில் யாரும் கண்டுக்கலை. ஆனால் கூப்பிட்டு வேலை ஏவினார்கள். ஆண்கள் அவளிடம் நன்றாக பேசினார்கள். அகிலேஷ் தான் தமனாவை நினைத்து அவ்வளவாக அவளிடம் பேசலை. அன்று மகள்களை தவிர மற்ற சொந்தங்கள் அன்று இரவே கிளம்பி விட்டார்கள். அன்று இரவு சன்விகா அவன் அறைக்குள் படுக்க போக, அதுதான் கெஸ்டெல்லாம் போயிட்டாங்களே, கெஸ்ட் ரூம் சும்மா தானே இருக்கு, அங்கே போய் தங்கிக்க, எனக்கு உன் கூட ரூமை ஷேர் பண்ணிக்க பிடிக்கலை என்றான். என்னது, ரூமை ஷேர் பண்ணிக்க பிடிக்கலையா? வாழ்க்கையையே ஷேர் பண்ணின பிறகு என்ன பேச்சு இது என்று நினைத்தாலும், இல்லை நான் இந்த அறையை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னால் ஏதோ அவர் கூட இருக்க ஆசைப்பட்டு தான் அப்படி சொல்வதாக அவர் நினைத்து விட்டால் என்ன செய்வது என்ற பயம் வரவும் தன்னுடைய புத்தகங்கள் அடங்கிய கட்டைப்பையையும் துணிகள் அடங்கிய பெட்டியையும் எடுத்துக்கொண்டு போய் கீழ்த்தளத்தில் இருந்த விருந்தினர் அறையில் வைத்தாள். இதை மொத்த குடும்பமும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். என்ன இவன் இப்படி பண்ணுறான் என்று சிவலிங்கம் சொல்ல, நீங்கள் இதில் தலையிடாதீங்க, உங்கள் இஷ்டப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க, அத்தோட உங்கள் கடமை முடிஞ்சது, இது அவன் வாழ்க்கை, அவனே முடிவு எடுப்பான் என்று வளர்மதி சொல்ல, என்ன முடிவு எடுப்பான்? ஏதோ கட்டின பொண்டாட்டிய அறையை விட்டு வெளியே அனுப்பியிருக்கானே, அதுதான் அவன் முடிவா என்று சிவலிங்கம் கோபமாக கேட்க, அங்கிள் ப்ளீஸ் கோபப்படாதீங்க, அவன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும், இந்த பொண்ணை அவன் ஏற்றுக்க கொஞ்ச நாள் ஆகும். இது கூட பாருங்க, சொந்தக்காரங்க போன பிறகுதானே அறையை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கிறான். அவன் மனசு மாறும், அவனுக்கான நேரத்தை நாம் கொடுக்கலை, இனியாவது கொடுப்போம் என்றான் அகிலேஷ். மருமகன்களும் அதையே சொல்ல அவரால் என்ன சொல்ல முடியும்? அப்பாவின் குரல் அவனுக்கும் கேட்டது. கீழே இறங்கி வரலை. சன்விகா அந்த அறைக்கு வந்தவள். கட்டில் மெத்தை ஃபேன் எல்லாம் இருந்தது. அட்டாச்சு பாத்ரூம் வசதியுடன் இருந்தது. அதெல்லாம் அவள் கண்களில் படலை. கட்டின கணவனே அவன் அறையை விட்டு அவளை வெளியே போய் என்று சொன்னது அவளுக்கு அவமானமாக இருந்தது. அவளை பிடிக்கலை என்றால் எதற்காக திருமணம் செய்து கொள்ளணும்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு இருந்தேன். இவங்களா வந்து பெண் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அறையை விட்டு வெளியே போன்னு விரட்டுவீங்களா? சும்மாவே அந்த தமனா ரொம்ப கெத்து காட்டுவா. அவள் புருஷன் அந்த டாக்டர் அவளை ரொம்ப தாங்குறாரு.
நான் அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த தமனா என்னை எவ்வளவு நக்கலாக பார்த்தா. போச்சு, இனி காலம் பூரா இதை சொல்லி காட்டுவாங்க மாமியாரும் நாத்தனார்களும், கூடவே அந்த கெத்து தமனாவும் என்று நினைத்தவளுக்கு அழுகை வந்தது. வாய்விட்டு கதறி அழுதாள். கீழே சிவலிங்கம் வளர்மதி அறைதான் சற்று தள்ளி இருந்தது. அதனால் நிம்மதியாக அழுதாள். எப்போது தூங்கினாளோ தூங்கி போனாள். காலையில் அவள் வருவாள் என்று எதிர்பார்த்த வளர்மதி சமையல்காரம்மாவை விட்டு அவளை எழுப்பு என்றதும் அவர் வந்து கதவை தட்டியதும் தான் எழுந்து வந்தாள். அவள் முகம் வீங்கி இருந்தது. அவளை பார்த்த சமையல்காரம்மாவிற்கு பாவமாக இருந்தது. சன்விகாவை அவருக்கு நன்றாக தெரியும். அவரும் இதே ஊர்தானே. கணவனை, சன்விகா, உன் மாமியார் உன்னை எழுப்ப சொன்னாங்க, கோவிலுக்கு போகணுமாம் என்றதும், வரேன்கா என்றவள் போய் ஃப்ரெஷ்ஷாகி குளித்து கோவிலுக்கு போக தயாராக புடவை கட்டி வந்தாள். அவளை பார்த்ததும் தெரிந்தது அவள் அழுது இருக்கிறாள் என்று. என்னதான் குளித்துவிட்டு வந்தாலும் கண்கள் சிவந்து முகம் வீங்கித்தான் இருந்தது. அவளை பார்த்த சிவலிங்கத்திற்கு தான் தர்ம சங்கடமாக போனது. மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துகிறோமோ என்ற குற்ற உணர்வு வந்தது. வளர்மதி கண்ணிலும் இதெல்லாம் பட்டதுதான். அவர் அதை கண்டு கொள்ளவில்லை. என்ன இவ்வளவு லேட்டாக எழுந்திருச்சு வர்ற? நேராக கோவிலுக்கு போகிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிற? யார் வேலை பார்க்கறது என்று கேட்க, ஹால் சோஃபாவில் அமர்ந்து டச்சப் பண்ணி கொண்டு இருந்த தமனாவை பார்த்த சன்விகா அவளுடைய முகத்தை இரு கைகளாலும் அழுந்த துடைத்துவிட்டு கையை பார்த்தவள், மேக்கப் பண்ணலையே என்று சொல்ல அகிலேஷிற்கு சிரிப்பு வந்து விட்டது. பரவாயில்லையே, இந்த பொண்ணு வாயை திறக்காமலே ஜாடைய மாமியார் மூக்க உடைக்குதே என்று சிரித்தான். என்ன சிரிப்பு என்று தமனா முறைக்க, அதுவா சும்மா என்று போனை பார்த்தான். வளர்மதி, கிளம்பு, நேரமாச்சு. நல்ல நேரம் வர்றதுக்குள்ளே நாம் கோவிலுக்கு போனாதான் நல்ல நேரத்தில் பொங்கல் வைக்க முடியும் என்று அதட்ட, இதற்கு மேல் ஏதாவது பேசினால் இவள் முன்னாடியே ஏதாவது கணவன் சொல்லிவிட்டால் என்ன பண்ணுறது? மருமகளின் முன்னாடி அவமானப்படணுமா என்ன என்று வாயை மூடிக்கொண்டாலும் மனதிற்குள் சன்விகாவை திட்டிக் கொண்டே தான் கிளம்பினார். கடைசியாக இறங்கி வந்தான் பிரணவ். அவன் வருவது தெரிந்தாலும் சன்விகா கண்டுக்கலை. மாமியார் சொன்ன வேலைகளை செய்தாள். பிரணவ் அவனுடைய காரில் ஏறி அமர்ந்தான். அகிலேஷ், தமனா அவர்கள் காரில் ஏற, பெரிய காரில் வளர்மதி மருமகன்களுடன் ஏற, சிவலிங்கம் முதலிலேயே மகனின் அருகே அமர்ந்து விட்டார். சன்விகா ஏற காரில் இடமில்லை. சரி, நீ போய் தமனாவோட காரில் ஏறுமா என்றார் சிவலிங்கம் இயல்பாக. சன்விகாவுக்கு பிடிக்கலை என்றாலும் மாமனார் சொல்லும்போது போக மாட்டேன் என்று எப்படி சொல்ல முடியும்? எனவே தமனாவின் கார் அருகில் சென்று கதவை திறக்கப் போக, ஏய், என்னோட காரை தொடாத என்று கத்திய தமனா, ஆயா, இவளை கூப்பிடுங்க, என் காரில் இவ வரக்கூடாது என்று சொல்ல, பேசாம இவளை காலையிலேயே பஸ்ஸில் அனுப்பி இருக்கலாம் என்று பிறைமதி சொல்ல, என்னது, வீட்டுக்கு வந்த மருமகளை தனியாக பஸ்ஸில் அனுப்புவீங்களா என்று சிவலிங்கம் கோபத்தில் கத்த, இப்போ ஏன் கத்துறீங்க? இதுவரை அவள் பஸ்ஸில் போனதே இல்லையா? இல்லை அவள் சீதனமாக கொண்டு வந்த காரில் நாம் போகிறோமா என்று வளர்மதியும் விடாமல் கேட்க, பிரச்சனை எதுக்கு? நான் எங்கள் காரை எடுக்கிறேன் என்று நிறைமதியின் கணவன் இறங்கி போக, நாம் எதுக்கு இறங்கி போகணும்? என் அம்மா வீட்டு காரில் போக எனக்கு உரிமை இல்லையா என்று நிறைமதி கேட்க, ஆகா, உரிமை இருக்கே. ஆனால் உன்னை விட அவள் புருஷன் சம்பாதிச்சு வாங்கின காரில் போக உன்னை விட அவளுக்கு தான் உரிமை அதிகம். இதை நான் சொல்லலை, நீ என் தங்கச்சிக்கிட்ட சொன்னது தான் என்றான். அவன் மனைவியின் மூக்கை உடைக்கிற மாதிரி. அதற்கு மேல் அங்கே யாராலும் மறுத்து பேச முடியலை. அப்படி பேசினால் நிறைமதி சொன்னதுதான் தவறு என்று வந்துவிடுமே. நிறைமதியின் கணவன் என்னதான் மனைவிக்கு அடங்கி இருப்பது போல் இருந்தாலும் அவ்வப்போது இப்படி மாமியார் வீட்டில் வைத்து மனைவியை பஞ்சர் அடிப்பார். வளர்மதிக்கு மருமகள் மேல் அத்தனை கோபம். சே, இவளால் தான் இன்னைக்கு என் மகள் இப்படி புருஷங்கிட்ட திட்டு வாங்குறா என்று முணுமுணுத்தார். சன்விகாவிற்குத்தான் அவமானமாக இருந்தது. பேசாமல் நான் கோவிலுக்கே வரலைன்னு சொல்லி வீட்டிலேயே இருந்து விடலாம். ஆனால் இந்த பொங்கல் வைப்பதே அவள்தான், அவளுக்காகத்தான் வைப்பதே. பிறகு அவள் போகாமல் எப்படி இருப்பது? இன்று மாமியார் நாத்தனார்கள் பண்ணுறதை பெரிதாக எடுத்துக்கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்காமல் விட்டுவிட்டால் நாளைக்கு குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதமாக நடந்த பிறகு கோவிலுக்கு பொங்கல் வைக்காததால் தான் இப்படி ஆகிடுச்சு என்று வருத்தப்பட்டு ஒன்றும் ஆகப்போவது இல்லை. அதிலும் கணவன் கப்பலில் வேலை செய்கிறான். அன்றாட
வைத்துப்பாட்டுக்கு கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் மனைவிகள் கடலுக்கு போன புருஷன் எப்போ வருவாரோன்னு தினமும் தவித்து நிற்கும் நிலைதான். எனக்கும் என் கணவனின் கப்பல் எந்த ஆபத்தும் இல்லாமல் கடலில் போகணும் என்ற வேண்டுதல் தானே இனி இவளுக்கும் அதுதான். எனவேதான் தெய்வங்களை இறுக்கி பிடித்து கொள்ள நினைக்கிறாள். பிரணவ் எதுவுமே பேசல. யாரோ எப்படியோ போங்க என்பது போல் இருக்க சன்விகா காரில் ஏற கார் கிளம்பியது. வளர்மதிக்கு மருமகள் மேல் இருந்த கோபத்தில் கோவில் வளாகத்தில் போய் அமர்ந்தவர், எனக்கு காலை கொடையுது, போய் பொங்கல் வச்சு எடுத்துக்கிட்டு வா என்று சன்விகாவிடம் சொல்லிவிட்டு விரித்த ஜமுக்காலத்தில் காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்து விட்டார். என்ன வளரு இது? மருமகள் இந்த கோவிலுக்கு புதுசு. எங்கே என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? வீட்டுக்கு பெரிய மனுஷி யார்? நீதானே. நீ வந்து மருமகளுக்கு உதவி செய்யாமல் இப்படி உட்காந்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்று சிவலிங்கம் கேட்க, அது சரி, வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் இப்போத்தான் ஞாபகம் வருதாக்கும் என்று வளர்மதி நொடித்து கொள்ள, வாங்க மாமா, இந்த கோவில் என்ன செவ்வாய் கிரகத்திலேயா இருக்குது? வழி தெரியாமல் போகிறதுக்கு வாயில் இருக்கு வார்த்தை. இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு அத்தையை தொந்தரவு பண்ணணும்? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அத்தை, பொங்கல் வச்சுட்டு வர்றேன் என்று பொங்கல் வைப்பதற்கான கூடையை எடுத்துக்கொண்டு கிளம்ப மனைவியை முறைத்த சிவலிங்கம் மருமகளுடன் சென்றார். மகன்தான் மருமகளுக்கு உதவியாக போகணும். அவன்தான் நேற்றே பொண்டாட்டியை அறையை விட்டு வெளியே அனுப்பிவிட்டானே. இப்போ அவன்கிட்ட போய் மருமகளுக்கு உதவி செய்யிடான்னு சொன்னால் கேட்பானா என்ன? அவன் அம்மா சொன்னாவது ஓரளவு கேட்பான். நான் சொன்னால் காதில் கூட வாங்க மாட்டான் என்று தான் மனைவியிடம் சொன்னார். அவருடைய குலதெய்வம் வருடம் ஒரு முறை வந்து பொங்கல் வைப்பார்கள். அவருக்கு தெரியாதா எது எங்கே இருக்குது, எங்கே வாங்கணும் அப்படின்னு? போன வருடம் வரை மனைவிக்கு வாங்கி கொடுத்தது அவர்தானே. எனவே பொங்கல் வைக்கும் இடத்தை மருமகளிடம் காட்டிவிட்டு சுப்பி விற்கும் இடத்திற்கு சென்று பொங்கல் வைக்க சுப்பி வாங்கி வந்தார். அவர் வருவதற்குள் சன்விகா 3 கல்லை எடுத்து அக்கண்ணா வடிவில் வைத்துவிட்டு பொங்கல் வைக்க எல்லாம் இருக்கா என்று எடுத்து சரிபார்த்தாள். மாமனார் வந்ததும் தண்ணி பிடிக்க கிளம்ப, இருமா நான் கொண்டு வர்றேன் என்று அவர் சின்ன குடத்தை எடுத்துக்கொண்டு போய் தண்ணி பிடித்து வந்தார். ஏண்டா இப்படி பண்ணுற? நீ போய் ஏதாவது செய்யிடா என்று அகிலேஷ் சொல்ல, பிரணவ் ஆர்வமாக, இல்லடா என்று இன்ஸ்டாகிராம் பார்த்து கொண்டு இருந்தான். அவனை பார்த்த அகிலேஷ் தலையில் அடித்து கொண்டான். இவன் எப்படித்தான் இப்படி இருக்கிறானோ? சன்விகாவிற்கு சமையல் தெரியாது. ஆனால் அம்மா அக்காவிற்கு சமையலில் உதவி செய்திருக்கிறாள். அந்த அனுபவம் இருந்ததால் தட்டு தடுமாறி பொங்கல் வைத்தாள். சிவலிங்கம் மருமகளுக்கு உதவினார். அந்த ஊரைச் சேர்ந்த சிலர் அவரை பார்த்து விட்டு வந்து பேசினார்கள். புது மருமகளா? பரவாயில்லையே, சமத்தா தனியாக பொங்கல் வைக்குதே என்று அவர்கள் மனசார பாராட்டிவிட்டு சென்றார்கள். அதை கேட்ட வளர்மதிக்கு பொசுவென்று வந்தது. யார்கிட்டேயும் காட்ட முடியாமல் என்று பல்லை கடித்து கொண்டு இருந்தார்.